மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவின் பாரதிபுரம் கிராமத்திலுள்ள பாடசாலை வீதியை புனரமைத்து தருமாறு வலியுறுத்தி இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனை பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து இன்று வெள்ளிக்கிழமை காலை ஏற்பாடு செய்திருந்தனர். சுமார் 600 மீட்டர் தூரம் கொண்ட பாரதிபுரம் பாடசாலை வீதியானது பிரயாணம் மேற்கொள்ள முடியாமல் பள்ளமும் குழியுமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக இவ்வீதியை பயன்படுத்தி பிரயாணம் மேற்கொள்ளும் பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் அசௌகரிகளை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். தற்போது நல்ல அரசாங்கம் ஒன்று அமைந்துள்ளமையினால் அரசியல்வாதிகள் நடவடிக்கை மேற்கொண்டு பாடசாலை வீதியை புனரமைத்து தருமாறு மூதூர் பாரதிபுரம் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் மூதூர் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பாரதிபுரம் கிராம சேவாலய பிரிவிலிருந்து இந்த வீதியை புனரமைத்து தரும் மக்களுடைய ஒன்றிணைந்த போராட்டத்தில் நான் தற்போது இந்த கவனத்தை கொண்டு வருகின்றேன். நானும் கடந்த 30 வருட காலமாக இந்த கிராமத்தில் வசித்து வருவது என்ற ரீதியில் இந்த வீதி ஆண்டாண்டு காலமாக இந்த மண் வீதியாகவே இருந்து கொண்டு வருகின்றது. ஆட்சியிலே மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இந்த கிராமத்தில் காட்சியில் மாற்றங்கள் வருவதாக இல்லை. இன்று இந்த கிராமத்தில் 550க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மூவினத்தரும் சந்தோஷமாகவும் அந்யோன்யமாகவும் சமாதானத்துடன் சாந்தியுடன் வாழ்ந்து வருகின்ற கிராமத்தில் இதுவும் ஒன்று. அந்த வகையினில் பாரதிபுரம் பாடசாலை வீதி, பாரதிபுரம் மேங்காமம் வீதி, அதே போன்று சின்னவாய்க்கால் வீதி என்று இந்த சந்தியிலே இப்போது மக்கள் இந்த கவன ஈர்ப்பை மக்களாக ஒன்று சேர்ந்த சக்தியாக நிற்கின்றனர். எனவே இப்போது நேர்மையான முறையான கட்டுப்பாடான ஒரு நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த அரசாங்கம் ஏனைய கிராமத்தை போன்றும் எமது பாரதிபுரம் கிராமத்தை வீதியை புனரமைத்து தர வேண்டும் என்று இந்த மக்கள் சார்பாக நான் எமது ஜனாதிபதி மேன்பிதங்கி ஜனாதிபதியுடன் நான் முன்வைக்கின்றேன். இதனை எமது திருவண்ணாமலை மாவட்ட அரசின் அமைச்சரும் மற்றும் வெளிநாட்டு வெளிவிவகார பிரதி அமைச்சருமான திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான அருண் கேமச்சந்திரா அவர்களுடைய கவனத்துக்கு நான் அதை கொண்டு வருகின்றேன். பாரபட்சம் பாராது இந்த வீதியை புனரமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த பிரதான வீதியாக அமைகின்ற மேங்காமம் பாரதிபுரம் பாடசாலை வீதியானது மல்லிகைத்தீவு, மேங்காமம், கங்குவேலி, புளியடிச்சோலை, நீலாப்பிளை போன்ற மக்கள் இந்த கிளிவட்டி கிராமிய வைத்தியசாலைக்கு வருவதற்கு கூட ஒரு குறுகிய பாதையாக பயன்படுத்தி வருகின்றனர் என்பதை கவனத்தில் கொண்டு எமது இந்த வீதியை புனரமைத்து தர வேண்டும், விரைவாக புனரமைத்து வேண்டும் நான் முன்வைக்கின்றேன் இந்த மக்கள் சார்பாக. நன்றி, வணக்கம். நான் சிவஸ்ரீ பாஸ்கரன் குருக்கள், மூதூர் பாரதிபுரம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இது மூதுரை சேர்ந்த பாரதிபுர கிராமத்துல இருந்து நாங்கள் கதைக்கிறோம். இந்த வீதியானது எங்களோட பாடசாலைக்கு செல்ல இயலாது, வைத்தியசாலைக்கு செல்ல இயலாது. விவசாய மக்களுக்கும் இந்த பாதையானது மிக முக்கியமானது. மேன்காம் செல்லும் நபர் கங்குவலி, மல்லிகைத்தீவு நிறைய கிராமங்களுக்கு இந்த வீதியாக தான் செல்ல இருக்கிறார்கள். எனவே இந்த வீதியை எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. இந்த வீதியை முதலாவதாக எங்களுக்கு புனரமைத்து தருமாறு அரசாங்கத்துக்கு நாங்கள் மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருவோணமலை மூதூர் பிரதேசத்துக்கு உட்பட்ட பாரதிபுரம் கிராமமானது ஒரு பழம்பெரும் கிராமம். இந்த கிராமத்திலே இதுவரை காலமும் பிரதான வீதிகள் மற்றும் பாடசாலை வீதிகள் மற்றும் உள்வீதிகள் என்பன புனரமைக்கப்படாது மிகவும் பள்ளமும் படுகொலியுமாக மக்கள் பிரயாணம் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றது. இந்த வீதியினால் மேன்கமம், சிவபுரம், மருதநகர், மல்லியத்தீவு முதலான கங்குவெளி முதலான பகுதிகளுக்கு மக்கள் பயணிக்கின்றனர். இதுவரை காலமும் முன்பு இருந்த அரசாங்கம் இந்த வீதியை புனரமைப்பதற்கு அநீதி இழைத்துள்ளது. தற்போது இந்த வெள்ளம் காரணமாக இந்த வீதி மக்கள் பயணிக்க முடியாத அசௌகரிய நிலையை ஏற்படுத்துகின்றார்கள். மாணவர்கள் இந்த வீதியால் செல்ல முடியாது. எனவே நாங்கள் இந்த மக்கள் இந்த வீதியை உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு புனரமைத்து தர வேண்டும். இதன் தருவதன் மூலமாக இங்கு பாடசாலை மாணவர்கள், விவசாயிகள் என பலரும் இங்கு நன்மை அடைய இருக்கின்றார்கள். எனவே இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இன்று இந்த வீதியை உடனடியாக புனரமைத்து தர வேண்டும் என்கின்ற இந்த கவலையீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகின்றோம். என்னன்னு சொன்னா உண்மையில இன்றைக்கு இடம்பெறுகின்ற கவனஈர்ப்பு ஒரு ஆர்ப்பாட்டமாகத்தான் இருக்கு. இது அரசாங்கத்துக்கோ யாருக்கும் எதிரானது இல்லை. ஏன்னு சொன்னா எங்களுடைய உண்மையாக சொல்ல போனா இவ்வளவு காலமாக பாரதிபுரம் கிராமத்துக்குரிய வீதிகள் உண்மையிலேயே புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. நான் பல முறை பலரிடம் இது சம்பந்தமாக கழித்திருக்கின்றேன். இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல கழிச்சிருக்கின்றேன். நமது பிரதி அமைச்சரை நான் சந்திச்சு கழிச்சிருக்கேன். ஆனால் அவர் செய்தியாளராக எமக்கு உறுதிமொழி அளித்திருந்தார். ஏனென்றாலும் எமது மக்களுடைய கோரிக்கைக்கு அமைய இந்த ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நாங்கள் இதை இடம்பெறுகின்றோம். என்ன காரணம்னா மழை காரணமாக
எமது வீதிகளில் யாருமே செல்ல முடியாத காரணம் என்று அடுத்தது முதலாவது காரணமாக எமது நோயாளிகள் சாதாரணமாக திருவண்ணாமலை மூதூர் வைத்தியசாலைக்கு சென்று வரும்போது அவர்கள் பிரதான வீதியில் பஸ்ஸிலிருந்து இறங்கினார்களா இருந்தால் அங்கிருந்து எமது பாரதிபுரம் மேங்காமத்துக்கு செல்கின்ற நோயாளிகள் கூட ஆட்டோ ஒரு ஆட்டோவை பிடித்து வாரதாக இருந்தால் கூட அவர்களுக்கு உள்ளுக்கு வாரதுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து முன் வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய பாதைகளில் எங்களுக்கு செல்ல முடியாது, பாரிய அளவான அதாவது உயர்மட்டமான காசுகளை அதாவது கேட்கின்றார்கள். சாதாரணமாக 100 ரூபா கொடுத்து வர வேண்டிய இது வந்து 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து வர வேண்டிய நோயாளிகள் வர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. சில நோயாளிகளை பார்த்தா உண்மையில் பெரிய கவலையாக இருக்கின்றது. பாரிய அளவு அவர்கள் நடக்க இயலாதவர்கள் நொண்டி கூட நடந்து வர்ற அளவுக்கு தான் எங்களுடைய வீதிகள் மிக மோசமா இருக்கு. நீங்க நேரடியாக நாங்க கூறியது பொய்யாக இருந்தால் நீங்க நேரடியாக எமது கிராமத்துக்கு வந்து தங்களுடைய பார்வைக்கு இதனை கவனத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வது மட்டும் இல்லாமல் எமது விவசாய வீதிகளும் உண்மையில சொல்ல போனா நான் பல அந்த கூட்டங்கள் கூட நான் இது சம்பந்தமாக கைத்திருக்கின்றேன். விவசாய வீதிகள் கிராமத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன, உண்மையில வாழ்வாதார பிரச்சனை எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது அவர்கள் எமது மக்கள் கோரிக்கை விடுக்கின்ற ஒரு காரணம் வந்து கட்டாயம் இந்த வீதிகளை முக்கியமாக அங்கு செய்து தருமாறு. எனவே எமது அமைச்சர் அவர்களும் சரி எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் அனைவருக்குமான ஒரு கோரிக்கை, இதை கட்டாயம் தங்களுடைய கவனத்துக்கு எடுத்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்கின்றது, கட்டாயம் இதை செய்து தருமாறு கேட்டுக்கொண்டேன். நன்றி.